தன்மான தமிழன் வலைவலிக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தினம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சிறப்பு நேர்காணல் கோவை பாராளுமன்ற தொகுதிப்பாளர் அக்கா சலமணிகளோடு இன்றைய நேர்காணல். வாங்க அவர்களோட பேசலாம். அக்கா அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நலம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல அக்கா சீதாலட்சுமி அவர்களை சீமான் அவர்கள் வேட்பாளராக நிப்பாட்டிருக்காங்க. அவர்களை பற்றி உங்களுடைய பார்வை, வேட்பாளர் பற்றிய பார்வை? எப்பவுமே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு வேட்பாளர் நிறுத்துறாரு அப்படின்னா அவங்களுடைய தகுதி திறமை எல்லாத்தையும் பார்த்துதான் நிறுத்துவாங்க. ஏன்னா தர்க்கம் செய்யும் அறிவு நாம் தமிழர் கட்சியில சின்ன பிள்ளையில இருந்து வயதானவர்கள் வரை நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிற அனைத்து பேருக்குமே இருக்கு. அதுங்காட்டி அந்த வகையில பாத்தீங்கன்னா சீதாலட்சுமி அக்கா ஒரு சிறந்த வேட்பாளர். ஈரோடு இடைத்தேர்தலுக்கு அவங்க ஒரு சிறந்த வேட்பாளர். படித்த ஆசிரியர் அவர்கள், பட்டம் பெற்றவர்கள், 14 வருடங்களாக அவங்க இந்த கட்சியில் பயணிச்சுட்டு இருக்காங்க. பல போராட்டங்கள்ல அக்கா கலந்துருக்காங்க. ரொம்ப தகுதியான வேட்பாளர் தாங்க. இத்தனை போன இடைத்தேர்தல பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் வயதானவர்கள் அந்த மாதிரிதான் நிறுத்துவாங்க. ஆனா சீதாலட்சுமி அக்கா ரொம்ப திறமையான வேட்பாளர் தாங்க. அந்த வகையில இந்த தடவை அந்த அக்கா கண்டிப்பா இந்த இடைத்தேர்தல நாம் தமிழர் கட்சி ஈரோட்டுல வெல்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்குல வெல்ல வேண்டிய அவசியம் என்ன? பொதுவா நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டிலேயே வெல்லணுங்க. ஏன்னா தமிழ் மக்களுக்கு அத்தனை பிரச்சனைகள். தமிழ்னாலே பிரச்சனை தான். தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனையா யாருமே குரல் கொடுக்கறதில்ல. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தமிழர்களுக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் குரல் கொடுக்கிறார். இத்தனை வருடம் அவர் பயணிச்சு அவர் இப்ப வெற்றி பெற நிலையை இறுதி இலக்கை எட்டிட்டாரு. 26ல கண்டிப்பா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் தமிழகத்துல ஆட்சி அமைப்பார். அந்த அளவுக்கு அண்ணனும் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியும் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. மக்களிடையே கட்சி ரொம்ப ஈஸியா போயிடுச்சுங்க. இப்ப மத்த கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே அதெல்லாம் பத்தி அவங்களுக்கே தெரிய வந்துருச்சு. இவ்வளவு நாள் அவங்க 60 வருஷமா காசு கொடுத்தாதான் ஓட்டு போடணும், அப்புறம் மக்களுக்கு தேவையான அடிப்படை எந்த ஒரு வசதியுமே செய்யறது இல்லை. ஆனா அண்ணன் மக்கள் எங்க போராடினாலும் களத்துல போய் நின்று அவங்களுக்காக குரல் கொடுக்கறங்காட்டி மக்கள் புரிஞ்சுட்டாங்க. நம்மளுக்காக யாரு இருக்கிறா, களத்துல யாரு வர்றா. இந்த கட்சிகள் நமக்கு எதுவுமே பண்றது இல்ல. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்தாதான் நம்மளுக்கு ஒரு விடிவு அப்படிங்கறத மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுட்டாங்க. அதுங்காட்டி இந்த முறை அக்கா கண்டிப்பா வெற்றி பெற்றுருவாங்க. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக தேர்தலை புறக்கணிக்குது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜனநாயகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியை எதிர்கட்சி தான் எதிர்த்து போட்டியிடணும். அந்த இடத்துல இப்ப நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறதுனால மக்கள் இதனுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு தேர்தல் கட்சின்னு அதோட பணி என்ன? எந்த தேர்தல் வந்தாலும் களத்துல நிக்கணும். ஆனா மத்த கட்சிகள் எல்லாம் பின்வாங்குறாங்க. அது இடைத்தேர்தலா இருந்தாலும் சரி, இல்ல சட்டமன்ற தேர்தலா, நாடாளுமன்ற எந்த தேர்தல் வந்தாலும் கட்சிகளோட வேலை என்ன? தேர்தல நம்மளுக்காக நிக்கணும். மக்களுக்காக இப்ப யார் களத்துல நிக்கிறாங்க மக்கள் நல்லா தெரிஞ்சுட்டாங்க. இப்ப இவங்க எல்லாம் காசு கொடுத்தாதான் அந்த போன இடைத்தேர்தல் நீங்க பாத்திருப்பீங்க. நிறைய பணம், பரிசு பொருட்கள் அதெல்லாம் கொடுத்துதான் இவங்க தேர்தல ஜெயிச்சாங்க. இந்த முறை அவங்க ஏடிஎம்கே ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் யாருமே நிக்க தயாரா இல்ல. ஏன்னா ஒரு வருஷம் தான் இருக்குங்க. அடுத்தது 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுங்காட்டி அவங்க ஏன் நம்ம காசை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த தேர்தலை நிக்க மறுத்துட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி 13 வருடங்களாக இத்தனை தேர்தலை செஞ்சு 1 ரூபாய் கூட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம 36 லட்சம் வாக்குகளை பெற்று இப்ப தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு. அப்ப மக்களோட மனநிலையும் உங்களுக்கு இதுல இருந்து தெரியும். யாரு மக்களுக்காக களத்துல நிக்கிறா அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுட்டாங்க. ஈரோடு கிழக்கு தேர்தல்ல கடந்த முறை திமுக தான் இடைத்தேர்தல்ல வெற்றி பெற்றுச்சு. ஏதோ பெரிய மாற்றம் வந்த மாதிரி தெரியல. ஒருவேளை இந்த முறையும் வெற்றி பெற்றா ஏதாச்சும் மாற்றம் நிகழுமா? மாறாக நாம் தமிழர் வெற்றி பெற்றால் மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக அவங்க வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாடி மக்களுக்கு எதுவும் செய்ய போறது இல்லைங்க. இப்போ இங்க மக்களுக்கு தேவையானது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அவங்க இந்த ஆட்சி அமைத்த 4 ஆண்டு காலத்துல மக்களுக்காக அவங்க எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செய்யல. அவங்களுடைய தந்தையோட பேனா சிலை வைக்க இருக்கும், அப்புறம் கார் பந்தயம் நடத்துறதுக்கும், அவரோட தந்தை பேர்ல ஏதாவது அரங்கம் அதெல்லாம் திறக்கிறதுக்கு அவங்க கிட்ட பணம் இருக்கு. ஆனா மக்களுக்கு செய்யறதுக்கு அவங்க கிட்ட பணம் இல்ல, நிதி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது முற்றிலும் பொய்யானது. அவர்களிட்ட இருக்க பணம் எல்லாமே மக்களுடைய பணம். அவங்களோட வேலை என்ன? மக்களுக்காக பணி செய்யறதுக்குதான் அவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா அவங்க அப்படி பண்றது இல்ல. ஓட்டுக்காக நம்மளை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்மளை தூக்கி வீசிடுறாங்க. மக்களுக்காக எதையுமே செய்யறது இல்ல. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ஒரு முறை, இந்த ஒரு வாய்ப்பு, இந்த இடைத்தேர்தல் அக்கா சீதாலட்சுமி அக்கா வெற்றி பெற்றுட்டாங்கன்னா நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது மக்கள் கண்ணால பாப்பாங்க. நான் மெத்த கட்சிகளோட சொல்லுவாங்க பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க இத்தனை வருஷம், உங்களுக்கு 5 வருஷம் அவங்க எதுவுமே பண்ணல.
ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வராமையே மக்களுக்கான தேவைகள் பல விஷயம் பண்றோம். ஆனா ஊடகங்கள் அதை காமிக்கிறது இல்ல. பொதுவா மக்களுக்காக இப்ப தமிழ்நாட்டுல யாரு இருக்கான்னா ஒரே ஒரு கட்சி தான், அது நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியும். மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு செய்யறதுக்கு நம்மளுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை தவிர்த்து வேற யாருமே இல்ல. தமிழும் தமிழ் தேசியமும் தமிழரும் காப்பாற்றப்படுறதுக்கு இருக்கிற ஒற்றை நம்பிக்கை அவர்தான். அதுங்காட்டி 2026 மக்கள் எல்லாம் கண்டிப்பா அண்ணனுக்கு தான் வாக்கு செலுத்தி முதலமைச்சர் அரியணையில அண்ணனை கண்டிப்பா ஏத்துவாங்க. நிச்சயமா தமிழகத்துடைய மாற்றம் வந்து ஈரோடு கிழக்குல இருந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விரும்புறாங்க. இதையே ஈரோடு மக்களும் விரும்புவாங்க அப்படின்னு நம்புறோம். மிக்க நன்றி. பல்வேறு பணிகளுக்கு மத்தியில நம்மளுடைய வலையொலிக்கு பேட்டி அளித்ததற்கு என் சார்பாகவும் வலையொலி நேயர்கள் சார்பாகவும் மிக்க நன்றி, மகிழ்ச்சி தெரிவித்துக்